Hello everyone, welcome to Target Assurance. நம்ம Target Assuranceல வர்ற Group 4 எக்ஸாமுக்கான ஒரு ஃபுல் லெங்க் டெஸ்ட் சீரியஸ், அதாவது டெஸ்ட் சீரியஸில் வந்து நம்ம வந்து தமிழ், ஜிகே அண்ட் மேக்ஸ் எப்படி நீங்கள் Group 4 எக்ஸாம் எழுதுவீங்களோ, நமக்கு என்ன கேட்டிருப்பாங்க, தமிழ் இருக்கும், ஜிகே இருக்கும், மேக்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து 200 கொஷின்ஸ் வந்து 3 hours வந்து நம்ம டெஸ்ட் சீரியஸ் வந்து எழுதுவோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்க டெஸ்ட் சீரியஸில் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் Group 4 எக்ஸாம், அதாவது Group 4 எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு எப்படி ஒரு ஃபீல் ஆகுதோ, அந்த எக்ஸாமோட ஒரு ஆட்டிடியூடோடு நம்ம எழுதுகிற அந்த ஃபீல் இருக்கோ, அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்டும் நீங்கள் எழுதணும். ஒவ்வொரு தடவையும் அந்த 200 கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நம்ம டார்கெட் அச்சீவர்ஸில் தமிழ், ஜிகே அண்ட் மேக்ஸ் இது எல்லாமே கலந்த ஒரு 200 கொஷின்ஸ் கேட்கப்பட்ட ஒரு ஃபுல் லெங்க் டெஸ்ட் சீரிஸ் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே நம்மளுடைய டார்கெட் Group 4 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டார்கெட் வந்து 180+, 185+ அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கொஷின்ஸ் அடித்தோம்னா தான் நம்ம Group 4 எக்ஸாமில் ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் போக முடியும், நமக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் எடுக்க முடியும், நமக்கு பிடிச்ச நம்மளுடைய சொந்த ஊரே வந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் நம்மளுடைய டார்கெட்டாக இருக்கணும் அப்படின்னா 180+, 185+ வந்து நம்மளுடைய டார்கெட்டாக இருக்கணும்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம எழுதக்கூடிய டெஸ்ட்டானது Group 4 எக்ஸாம் எழுதுகிற மாதிரியே ஒரு ஃபீலை வந்து நம்ம க்ரியேட் பண்ணி எழுதணும். ஸோ அதுக்காக அந்த 3 hours டைமிங்கில் வந்து நம்ம உட்காரணும். நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணும்போதே வந்து சில நேரங்களில் நம்ம வந்து OMR ஷீட்டில் எழுதும்போது ஒரு கொஷின் நம்ம கரெக்டான ஆன்சர் நமக்கு தெரியும், ஆனால் தப்பானதை போய் மார்க் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸஸும் நமக்கு வரணும். ப்ளஸ் நம்ம படித்ததை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், டயத்துக்குள்ளே எழுதணும், மேக்ஸ் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் எப்படியா இருந்தாலும் அந்த டயத்துக்குள்ளே ஒர்க் அவுட் பண்ணணும். அப்படின்றதுக்காக ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி ஆகிறதுக்காகவே நம்ம இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 52 டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இந்த டெஸ்ட் பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டெல்லாம் நான் காமிச்சிறேன். ஓகே, இந்த டெஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர February 27 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதில் தமிழ் இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது, மேக்ஸ் இருக்குது. தமிழ் பொறுத்த வரைக்கும் 6th term 1 இலக்கணம். ஸோ இந்த இலக்கண பகுதியில் இருந்து மட்டும் நமக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது எப்படி நம்ம வந்து மூவ் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருப்போம் அப்படின்னா, இப்போ நீங்கள் 6th term 1 இலக்கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th term 1 நீங்கள் படிக்க போகிறீங்க. நியூ புக்கும் படிப்பீங்க, ஓல்டு புக்கும் படிப்பீங்க. ஆனால் இந்த இலக்கணம்ன்றது நமக்கு இப்போ சிலபஸ் அப்டேட் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ தமிழ் இலக்கணம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 பகுதியாக பிரிச்சிருப்பாங்க இலக்கணத்தை மட்டும். இந்த 6 பகுதியில் இருந்தும் என்னென்ன வந்து சிலபஸ் இருக்கோ அது ரிலேட்டடாக இப்போ 6th term 1 உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா அதிலிருந்து கொஷின்ஸ் கேட்கப்படும். ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம அந்த டெஸ்ட் சீரீஸோட ஸ்கெடியூல் பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட சிறப்பு அம்சங்கள், இந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணால் என்னென்ன இருக்கும், எப்படி இந்த டெஸ்ட் சீரீஸில் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது அண்ட் ஜிகே இருக்குது. மொத்தம் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்லையும் உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 கொஷின்ஸ். ஓகே, இப்போ தமிழுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கணம் கிளாஸஸ் இருக்கும். இலக்கணம் கிளாஸஸ் 6th to 12th வரைக்கும் ஓல்டு புக் அண்ட் நியூ புக் வந்து கவர் பண்ணி கொடுக்கப்படும். அதாவது கிளாஸஸ் இருக்குது, இலக்கணம் கிளாஸஸ் இருக்குது 6th to 12th standard வரைக்கும். இப்போ நமக்கு என்ன இலக்கணம் இருக்கோ, இலக்கண பகுதிகள் இருக்கோ, அந்த இலக்கண பகுதிகள் 6 to 12 வரைக்கும் ஓல்டு புக்கு நியூ புக்கு கவர் பண்ணிடுவோம். ஓகே, இது வந்து தமிழுக்கான இலக்கணம் கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் சீரியஸ் இருக்குது. அடுத்ததாக மேக்ஸ் பாருங்கள், மேக்ஸ் கிளாஸஸ் இருக்குது. மேக்ஸ் கிளாஸஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸில் என்னென்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக் வந்து ஸ்கூல் புக்ஸ்லையும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர்ஸையும் உங்களுக்கு வந்து நடத்தி கொடுத்துருவோம். ஓகே, மேக்ஸுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ்லையுமே நமக்கு சில அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 25 கொஷின்ஸ் அப்படின்றது தான் நமக்கு எப்போவுமே சொல்லியிருப்பாங்க. இப்போ வர எக்ஸாம்ஸில் பார்த்திங்கன்னா இந்த லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்றது வந்து நமக்கு கொஷின்ஸோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டு இருக்குது. ஆனால் இப்போ நமக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க என்னென்னா 25 கொஷின்ஸை 15 + 10 பிரிச்சிருவோம். இந்த 15 வந்து உங்களுக்கு ஆப்டிடியூடில் இருந்து நமக்கு அஸ் யூஷுவல் நமக்கு மற்ற டாபிக்ஸில் இருந்தும் இந்த 10 கொஷின்ஸ் வந்து லாஜிக்கல் ரீசனிங் வந்து வரும் அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போது இதுக்கும் நம்ம இந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதாவது இந்த 10 மார்க்குக்கும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுனால லாஜிக்கல் ரீசனிங்கில் உங்களுக்கு நிறைய ரிவிஷன் டெஸ்ட் வந்து இது இருக்கும். ஓகே, மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் கிளாஸஸ் இருக்குது. கிளாஸஸ் வந்து ஸ்கூல் புக்ஸில் உள்ளதை கவர் பண்ணி கொடுத்துருவோம், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து கவர் பண்ணி கொடுத்துருவோம். மேக்ஸ் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் இருக்குது. லாஜிக்கல் ரீசனுக்கு மட்டும் ரிவிஷன் டெஸ்ட் மட்டும் ஒரு 5 ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும்.
ஓகே, நெக்ஸ்ட்டு ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா, ஜிகே வந்து இப்போ 6th to 12th நம்ம ஒவ்வொரு புக்காக தான் கவர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 6th டேர்ம் 1, 6th ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி கவர் பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக படிக்கணும் அப்படின்றதுக்காக 6th to 12th லைன் பை லைன் மெட்டீரியல்ஸ் 6th 12th வரைக்கும் நியூ புக்கில் உள்ள சிலபஸை கவர் பண்ணி கொடுப்போம். அந்த லைன் பை லைன் மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக கொடுத்துருவோம். அதில் எதெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 6th 6லேருந்து 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி அண்ட் எக்கனாமியை வந்து அதோட ஒன்லைனர் மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் வந்து ஸ்கூல் புக்ஸ்லையும் நீங்கள் படிச்சுட்டு இதில் நீங்கள் திரும்ப வந்து இதை படிக்கும் போது ரிவிஷன் பண்ணும்போது அதில் இருக்கிற முக்கியமான கொஷின்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருவோம். அதிலே எல்லாமே கவர் ஆயிரும். அது மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா கூட போதுமானது. ஏன்னா ஸ்கூல் புக்ஸை வந்து அப்படியே ஷார்ட் பண்ணி தான் இந்த லைன் பை லைனாக கொடுத்துருப்போம். அதில் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் படிச்சுட்டு இதை ரிவிஷன் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து ஜிகே வந்து முடிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் தமிழ் இலக்கணம் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் கிளாஸஸ் இருக்குது. அதாவது ஸ்கூல் புக்ஸ் கவர் பண்ணி கொடுப்போம், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கவர் பண்ணி கொடுப்போம். ஒவ்வொரு டெஸ்ட் முடிக்கும் போது எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் இருக்கும். லாஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ்க்கு, லாஜிக்கல் ரீசனிங்க்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு தனியான ரிவிஷன் டெஸ்ட் வந்து நிறையா இருக்குது. அண்ட் ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா, ஜிகேயில் வந்து எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம். அதில் உங்களுக்கு 6th 12th வரைக்கும் நியூ புக்ஸோட மெட்டீரியல்ஸ் வந்து லைன் பை லைன் மெட்டீரியல்ஸ் கொடுக்கப்படும். ஓகேவா? ஸோ டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 52 டெஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 200 கொஷின்ஸ். ஓகே, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் படிக்கிறதுனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருக்கும். ஸோ டெஸ்ட் முடியும் போது ரிவிஷன் டெஸ்ட் வந்து கொடுக்கப்படும். ரிவிஷன் டெஸ்ட்டில் தமிழுக்கு, ஜிகேக்கு, மேக்ஸுக்கு இருக்குது, மார்க் டெஸ்ட்டுமே இருக்குது. நம்ம இப்போ ஸ்கெடியூல் பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பாருங்கள். இலக்கணம் வந்து 6th term 1, அதாவது தமிழில் வந்து 6th term 1, ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா 6th ஹிஸ்ட்ரி, மேக்ஸ் வந்து சுருக்குக. அடுத்து 2வது டெஸ்ட் பாருங்கள். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 6th term 2 இலக்கணம், 6th பாலிட்டி, 7th பாலிட்டி, சிம்பிளிஃபிகேஷன் 2. ஸோ இதை பார்த்துக்கலாம். தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 6th 12th வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணுறோம் இலக்கண பகுதிகள். அடுத்து இலக்கணத்துக்கு அப்புறம் நமக்கு இலக்கியம் இருக்குது. அந்த இலக்கியமும் தமிழறிஞர்களுக்கும் ஒரு 15 மார்க் கொஷின்ஸ் வரும். அதாவது தமிழ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இலக்கணம் வந்து பார்த்திங்கன்னா 85 கொஷின்ஸும், நெக்ஸ்ட் வந்து இலக்கியம் மற்றும் தமிழ் அறிஞர்களில் வந்து ஒரு 15 கொஷின்ஸும் நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 12th வரைக்கும் நம்ம வந்து இந்த டெஸ்ட் நம்பர் 19 வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்ஸோட இலக்கண பகுதிகளுக்கு தான் டெஸ்ட் எழுதிக்கிட்டே வரும். டெஸ்ட் நம்பர் 20 பாருங்கள். இது வந்து என்னென்னா இலக்கியம், அதாவது திருக்குறள் தொடர்பான செய்திகளில் வந்து உங்களுக்கு 2 டெஸ்ட் இருக்குது. அடுத்து அறநூல்களில் 2 டெஸ்ட் இருக்குது. தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள்லேருந்து ஒரு 2 டெஸ்ட் இருக்குது. அடுத்து தமிழ் பணி தொடர்பான செய்திகள் உ.வே.சா, தெ.பொ. மீனாட்சி சுந்தரனார், சி. இலக்குவனார், இந்த இதில் 2 டெஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு தேவநேய பாவனார், அதில் ஒரு டெஸ்ட்டு, தேவநேய பாவனார், அகரமுதலி, பாவலர், பெருஞ்சித்திரனார், ஜி.யு. போப் மற்றும் வீரவ முனிவரில் ஒரு டெஸ்ட் இருக்குது. ஸோ அப்படி நம்ம சிலபஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வர்றோம். தமிழ் ப்ளஸ் ஜிகே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இங்கே தமிழில் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும் பாருங்கள், நம்ம எப்படி வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு. ஸோ ஸ்கூல் புக்ஸை வந்து முடிக்கிறோம். அடுத்து வந்து இந்த பார்ட் பி, பார்ட் சியை முடிக்கிறோம். அது முடித்த பிறகு தமிழ் பொறுத்த வரைக்கும் 30வது டெஸ்ட்டில் பாருங்கள், இங்கே வந்து அழகு 1 இலக்கணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இலக்கண பகுதியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிட் 1லேருந்து 6 வரைக்கும் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த யூனிட் 1 வந்து இலக்கணம். இந்த இலக்கணத்துக்கான இந்த டாபிக் இதுக்கு கீழே வந்து உங்களுக்கு வந்து வேர்ச்சொல், பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக அப்படின்னு நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து இலக்கணம். ஸோ இந்த இலக்கண பகுதியில் இருந்து இந்த யூனிட் 1ல் இருந்து நம்ம இலக்கணத்துக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்ம 85 கொஷின்ஸை வந்து ஈஸியாக போடணும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லாமே நம்ம படியிருக்கோம். அந்த யூனிட் 1 இலக்கணத்துலேருந்து உங்களுக்கு வந்து 2 டெஸ்ட் இருக்கும். அடுத்ததாக அழகு 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லகராதி. சொல்லகராதியில் இருந்து உங்களுக்கு ஒரு 2 டெஸ்ட்டு. அதாவது நியூ புக்கு கவர் பண்ணுறோம், சொல்லகராதியிலே வந்து ஓல்டு புக்கு. அடுத்து எழுதும் திறன் பார்த்தீங்கன்னா 6th to 12th நியூ புக்கில் ஒரு டெஸ்ட்டு, அடுத்து 6th to 12th ஓல்டு புக்கில் டெஸ்ட்டு தமிழுக்கு. ஓகே, அடுத்து கலை சொற்கள் 6th to 12th நியூ புக்கில் ஒரு டெஸ்ட்டு, 6th to 12th ஓல்டு புக்கில் ஒரு டெஸ்ட்டு. அடுத்து வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளுதல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 6th to 12th நியூ புக்ஸ்லேருந்து ஒரு டெஸ்ட்டு, 6th to 12th ஓல்டு புக்ஸ்லேருந்து ஒரு டெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு எளிய மொழிபெயர்ப்பு 6th to 12th நியூ புக்கு, 6th to 12th ஓல்டு புக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலக்கணம் ஃபுல் டெஸ்ட் வந்து இருக்குது. ஓகே, அடுத்து இலக்கியம் மற்றும் தமிழறிஞர்களில் ஃபுல் டெஸ்ட்டு. பொதுத்தமிழ் மட்டும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு 2 டெஸ்ட்டு. எத்தனை டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ 6 ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பொதுத்தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் ஆஸ் பர் தான் இப்போ நியூ சிலபஸ்க்குள்ளே உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஃபுல்லாக ஃபுல் டெஸ்ட் வந்து இருக்கும். அப்புறம் மாடல் டெஸ்ட்டு 2 இருக்கும். மாடல் டெஸ்ட்டு 2 மாடல் டெஸ்ட் இருக்குது. மாடல் டெஸ்ட்லையும் வந்து ஆஸ் யூஷுவல் 200 கொஷின்ஸ்க்கு வந்து எழுதுவீங்க. தமிழ், மேக்ஸ் அண்ட் ஜிகே எல்லாமே வந்து கவர் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே ஜிகே பாருங்கள். ஜிகேயில் ஒரு விஷயம் சொல்லணும். ஸோ ஜிகே வந்து நம்ம 11th ஜியோகிராஃபி 12th ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு நமக்கு ஜிகே நம்ம எப்படி ரிவிஷன் பண்ணுறோன்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு வந்து
இந்த இருக்குது. ஹிஸ்ட்ரி வந்து ஃபுல் டெஸ்ட்டு. அடுத்து வந்து பாலிட்டி ஃபுல் டெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு யூனிட் 6னா ஏற்கனவே யூனிட் 8ன்னு இருந்துச்சுல, தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். அடுத்து வந்து இந்தியன் எக்கனாமிக்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 9 ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அதாவது தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம், அதுலேருந்து ஃபுல் டெஸ்ட்டு. ஜியோகிரஃபிலேருந்து ஃபுல் டெஸ்ட். ஓகே. மேக்ஸ் வந்து பாருங்கள், நான் லாஜிக்கல் ரீசனிங் ஏற்கனவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னேன். ஸோ எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம லாஜிக்கல் ரீசனிங்லே வெர்பல் ரீசனிங், நான் வெர்பல் ரீசனிங்க்குன்னு தனித்தனியாக டெஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் லாஜிக்கல் ரிவிஷன் மட்டும், லாஜிக்கல் ரீசனிங் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 5 இருக்குது. அப்புறம் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் நிறைய டெஸ்ட் இருக்குது. ஓகே. ஸோ இப்படி தான் நம்மளுடைய டெஸ்ட் சீரியஸ் இருக்கும். இந்த டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணுறோம். ஓல்டு புக் கவர் பண்ணுறோம், நியூ புக் கவர் பண்ணுறோம். தமிழில் கிளாஸஸ் இருக்குது. ஜிகேயில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிளாஸஸாக முடிச்சுட்டு வரணும். நிறைய ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது. மேக்ஸ் வந்து கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் சீரியஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து குரூப் 4க்கு ரொம்ப ஈஸியாக தயாராகிற மாதிரி, ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி 180 + 185 கொஷின்ஸ் டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இந்த டெஸ்ட் சீரியஸ் இருக்கும். இந்த ஸ்கெடியூலை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தாராளமாக ஷியோராக சொல்கிறேன் 180 அல்லது 185 கொஷின்ஸ் வந்து உங்களால் அடிக்க முடியும். ஆனால் நீங்கள் அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா கோஆப்ரேட் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த டெஸ்ட் சீரிஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. இல்லை இந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.